வெல்கம் டு திருவாரூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேபி பொட்டேட்டோவை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டுட்டு தோல் சீவி வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோவையும் இது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பேபி பொட்டேட்டோ இல்லைனா 3 மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், 3 கார்லிக், 2 க்ரீன் சில்லி, கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ட்ரைடு மின்ட் லீவ்ஸ். இது இல்லைனா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் and 1 teaspoon kasuri methi, 2 tablespoon biryani masala, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ 3/4 கப் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை 30 மினிட்ஸ் மேரினேட் ஆக விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்னமன், அப்புறம் 1 கிரீன் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர். ரைஸ் பாயில் பண்ணுற வாட்டரில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்போதான் சாதம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நான் 1.5 கப்ஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை இதோட சேர்த்துக்கிறேன். அரிசி ஹாஃப் பாயில் தான் ஆகணும், ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் அரிசியை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உடையாமல் இருக்கணும். ஸோ இப்போ இதை ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நாம் இதை ட்ரைன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிளாக் கார்டமம் சீட்ஸ், 1 இன்ச் சின்னமன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அண்ட் 1 ஜாதிக்காயை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ, இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் சைடில் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை இங்கே சேர்த்துக்கலாம். ரைஸை போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் விட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. இப்போ குக்கர் விசில் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்குது. எப்போதுமே சைடுலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள், நடுவுலேருந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது ஆலு பிரியாணி ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.